ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப உன்னிப்பாக அவங்க கவனிக்கணும். எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் குவாலிட்டியை கரெக்டாக செக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண முடியாட்டி அங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நீங்கள் வாங்குங்க. நேராக வர முடியாட்டி எங்களை மாதிரி கம்பெனிஸ் கிட்ட வந்து அங்கே நம்ம நேரடியாக போய் ஃபீல்ட் செக் பண்ணி ப்ராடக்டை வீடியோ காலில் பார்த்து ஃபிசிக்கலாக பார்த்து இல்லை 1-2 டைம் சாம்பிள் மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்சைன்மெண்ட் பண்ணி அடிக்கடி வெண்டாரை மாற்றக்கூடாது. ஒரு லாங் டேர்மாக ஒரு வெண்டார்கிட்ட பண்ணால் தான் அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை வரும். நெக்ஸ்ட் டைம் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நம்ம சும்மா அடிக்கடி வெண்டாரை மாற்றிட்டே இருந்தோம்னா அவங்க சரி ஓகே இன்றைக்கி வராங்க நாளைக்கு வேறு பக்கம் போயிடுவாங்க. இந்தியன்ஸ்னாலே வந்து ஹெவி பார்கெனிங். இந்தியன்ஸ் கிட்ட வந்து பொருள் விற்றா நம்மளால சம்பாதிக்க முடியாது. இப்போ ஒரு ஃபாரினர் கிட்ட அதர் கண்ட்ரி பீப்புள் கிட்ட ஒரு ப்ராடக்ட் விற்றா அவங்க $1 கிடைக்குதுன்னா இந்தியாவுக்கு விற்றா ஒரு 10 காசு தான் கிடைக்கும். அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை யார் பண்ணுவாங்கன்னா இந்தியாவை பற்றி தெரிஞ்ச சைனீஸ் நிறையா இருக்காங்க. வால்யூம், அதாவது இந்தியா வந்து சைனா போல் ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி. இங்கே என்ன பொருள் வேணால் அவங்களால வந்து சேல் பண்ணி அழிக்க முடியும்.